வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். பேசிக் என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு 6000 ரூபா ரேஞ்சில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி எப்படியும் அதில் வந்து ஒரு ஸ்கின் டியூவைலாம் போட்டிருப்பாங்க. ஸ்கின் டியூவைலாம் போட்டால் அந்த விலைக்கு கிடைக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் அது ஒழுங்காக ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மிலேருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, Redmi A1. இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரூபா செக்மெண்ட்டில் தான் இருக்குது. பட் இதில் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. ரெட்மி மொபைல் ஃபோன்ஸில் யூஸ்வலாக எம்ஐஓஏ தான் கொடுப்பாங்க. பட் இந்த மொபைல் ஃபோனில் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய விவரங்கள் என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதான் அந்த ரெட்மி A1 பாக்ஸ் பேக்கேஜிங் பின்னாடி இந்த மொபைல் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6.52 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஹீலியோனுடைய A22 ப்ராசஸர். இன்னைக்கு தேதிக்கு இதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட் பேசிக் என்ட்ரி லெவல் ப்ராசஸர். 8 மெகா பிக்சல் கேமரா, டூயல் கேமரா பின்னாடி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான கேமரா இருக்குது. இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன். டூயல் விவோ LTE விவோ வைஃபைக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே எடுத்தோடனே இந்த மொபைல் ஃபோனை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒரு லெதர் மாதிரி இருக்கும். ஆனால் லெதர்லாம் கிடையாது, பிளாஸ்டிக் தான். அது இந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா இருக்கு. இந்த கலரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப லைட்டான ஒரு ப்ளூ, நியர்லி ஒயிட்டிஷ் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கலரும் இந்த ஃபினிஷிங்கும் நல்லாவே இருக்கு. மொபைலை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. பாக்ஸுக்குள்ளே 10 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு மைக்ரோ USB இருக்குது. இது தவிர உங்களுக்கு கேஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஆல்ரைட், ரெட்மி A1 செட்டப் பண்ணியாச்சு. உங்கள் எல்லாருக்கும் வந்து எம்ஐனுடைய A1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோனை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ணாங்க. அதுலேயும் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான். கேமரா நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி A1 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதாவது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோனுக்கு நம்ம சாலிடான மொபைல் ஃபோன் மாதிரி எனக்கு தெரியுது. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் மைக்ரோ USB போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3.5 ஆடியோ ஜாக் ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு மைக் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் மைக்கெல்லாம் கிடையாது. மேலே வந்து ஒரு ஸ்பீக்கருக்கான கிரில் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன், இன்னொரு சைடில் சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரேயில் ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோ இல்லை ஃபேஸ் அன்லாக்கிங் மெக்கானிசமோ எதுவுமே இல்லை கிடையாது. பழைய மாதிரி பின் நம்பரை போட்டு நீங்கள் அன்லாக் பண்ணுறது தான் ஒரே மெக்கானிசம் இதில். ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை கொடுத்துருந்தாங்கன்னா இந்த காஸ்ட்டுங்க கொடுக்க முடியாது. ஃபேஸ் அன்லாக்கை கொடுத்தாங்க அப்படின்னா பேசிக் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் கிடையாது. மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 192 கிராம்ஸ். திக்னஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.09, அதாவது 9 mm கிட்ட திக்னஸ் இருக்குது. 3 கலர் வேரியண்ட்டில் இந்த ரெட்மி A1 அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது லைட் ப்ளூ, இது தவிர லைட் கிரீன், அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் எப்பயும் போல் உங்களுக்கு பிளாக் கலரும் அவைலபிளாக இருக்குது. ரெட்மி A1 டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 6.52 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சொட்டு நாச்சு தான் இருக்குது, பொட்டு நாச்சுலாம் கிடையாது. 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே தான். இதில் வந்து 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸை வச்சு பார்க்குறப்போ இந்த டிஸ்பிளே ஓகே. ஒரு படம் பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு சோஷியல் மீடியா ப்ரௌஸ் பண்ணுறதுக்கோ இந்த டிஸ்பிளே கரெக்டாக இருக்கும். மொபைலுடைய கேமராவே பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு சொல்லிக்கிறதுக்கு இது கேமரா மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. அதாவது இந்த ப்ரைஸுக்கு அகைன் நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு பேசிக் மொபைல் ஃபோன் எதிர்பார்க்கறதுக்காக பண்ண ஒரு மொபைல் ஃபோன் இது. இதில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட்டிங் ஒரு டூயல் கேமரான்னு சொல்கிறாங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர். பட் ஃபோட்டோஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கு. இந்த ப்ரைஸை வச்சு பார்க்குறப்போ ஃபோட்டோஸ் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இந்த மொபைல் ஃபோனை வாங்குறவங்க வந்து பெரிய ஃபோட்டோகிராஃபிக்காகலாம் மொபைல் ஃபோன் வாங்குறவங்களா இருக்க மாட்டாங்க. அவசர தேவைக்கு ஒரு ஃபோட்டோவை எடுத்து யாருக்காச்சும் ஒரு விஷயம் அனுப்பணும், இல்லை ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இந்த கேமரா கரெக்டாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1080p வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம் 30 fpsல. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன்லாம் கிடையாது. ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு சுமாராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சல் கேமரா. ஃப்ரண்ட் ஃப்ளாஷ்லாம் கிடையாது. நீங்கள் செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கிறப்போ செல்ஃபிஸ்னுடைய குவாலிட்டி லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபிஸ் சுமாராக தான் இருக்குது. ரியர் கேமராவுடைய லோ லைட் ஃபோட்டோகிராஃபியுமே ரொம்ப சுமாராக தான் இருக்குது. ஸ்பெக்குன்னு வச்சு பார்த்தாலுமே இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கினுடைய ஹீலியோ A22 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு தேதிக்கு இதுதான் இருக்கிற லோயஸ்ட் ப்ராசர் இது. ஆனால் 2GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேணும்னா கூட நீங்கள் ஒரு SD கார்டை போட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்.
ஆனால் 2GB ரேமுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஒரு 3GB ரேம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அப்ளிகேஷன்ஸ்லாம் போடல, 2-3 கேம்ஸு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் செக் பண்ணேன். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய லேக் எனக்கு தென்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த அப்ளிகேஷனுமே போடாமல் ஒரு பேசிக் மொபைல் ஃபோனை, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் எப்பயாச்சும் அக்கேஷனலாக ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு, எப்பயாச்சும் ஒரு சோஷியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்குன்னு வாங்கினா இந்த மொபைல் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்கும். கேம் விளையாடுறது கூட அங்கங்கே சின்ன ஒரு பேசிக் கேம் போட்டால் கூட நிறைய லேக் தென்பட தான் செய்யுது. சென்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைரோஸ்கோப் கிடையாது, மேக்னெட்டிக் சென்சர் கிடையாது, FM ரேடியோ கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸில் வாங்குற மக்களுக்கு வந்து FM ரேடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆனால் FM ரேடியோ யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் 3.5 ஆடியோ ஜாக்கில் ஒரு ஹெட்செட் இங்கே கனெக்ட் பண்ணணும். ஹெட்செட் பாக்ஸுக்குள்ளே இல்லை. சரி, முக்கியமான விஷயம், இந்த மொபைல் ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு கோ வெர்ஷன் இது. அது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 12 மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து MIUI கிடையாது. எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன்ஸ் Xiaomi தரப்புலேருந்து எதுவுமே கிடையாது. கூகுள் தரப்புலேருந்து ஆண்ட்ராய்டு கோக்காக அவங்க என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணுமோ அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ப்ளோட்வேர்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருந்தாலுமே ஃபேஸ்புக்கோடைய லைட் இந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன்ஸ் தான், ப்ளோட்வேருமே ரொம்ப கம்மியான ப்ளோட்வேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், உங்களுக்கு ஆட்ஸ் இருக்காது, ப்ளோட்வேர் இருக்காது, ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆனால் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் ஸ்கின் டியூவேல எதிர்பார்க்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எதுவுமே இந்த மொபைல் ஃபோனில் இருக்காது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 10 வாட் சார்ஜ் தான். சார்ஜ் ஆகிறதுக்கு 4.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுது. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மொபைல் ஃபோன் உங்களுடைய பேசிக் யூசேஜை பொறுத்து 2.5 நாளுக்கு மேலேயே தாக்கு பிடிக்கும். 3ஆவது நாள் கடைசியில் பார்த்தீங்கன்னா 20% பேட்டரி எனக்கு ரிமைனிங் இருந்தது. இந்த மொபைலுடைய விலை, ஆக்சுவல் விலை பார்த்தீங்கன்னா 6500. இப்போ வந்து இந்த டிவாலி ஆஃபரில் வந்து உங்களுக்கு 5849 rupees அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 5849 rupeesக்கு நீங்கள் ரொம்ப ஒரு பேசிக்கான மொபைல் ஃபோன் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். இந்த மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்குமாறு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.